இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீட்கோடோட 2285 சம் பற்றி தான். இது ஒரு டெய்லி சேலஞ்ச் சம். அதை கொஸ்டின் இப்போ ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். மேக்ஸிமம் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ ரோட். யூ ஆர் கிவன் அ இன்டிஜர் என் டெனோட்டிங் த நம்பர் ஆஃப் சிட்டிஸ் இன் அ கண்ட்ரி. இதில் ஒரு என் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நோடையும் சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் ரோடு வந்து ஒவ்வொரு நோடும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்குமா, அது வந்து ஒரு பை டைரக்ஷனல் ரோட், அது வந்து 2 டைரக்ஷன்லையும் கனெக்ட் ஆகிருக்கலாம், எப்படி வேணுமா. நம்ம வந்து இதில் மேக்ஸிமம் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோடு வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இதில் வந்து என் நம்பர் ஆஃப் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு நோடும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்குது 2 டைமென்ஷனல் அரே மூலமாக நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதோட மேக்ஸிமம் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு டயக்ராமாக இப்போ பார்க்கலாம். இந்த இதில் நம்ம வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து 0 1 கனெக்ட் ஆகிருக்கு, 0 2 கனெக்ட் ஆகிருக்கு. அதில் இருக்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 கண்டுபிடிக்கணும். இந்த 2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த 2 இந்த 4 இந்த இதோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 0 வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எத்தனை கனெக்ட் ஆகிருக்கு, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அதை சார்ட் பண்ணி அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும். இப்போ இந்த 4 வந்து ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்குது. அப்போ அதனால அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம், ஒரு லேபிள். இந்த 0க்கு வந்து 2 இருக்குது. அதனால 2 எட்ஜஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு 2ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இதே 3க்கும் 2 எட்ஜஸ் இருக்கனால நம்ம அதை 3ன்னு லேபிள் பண்ணியிருக்கோம். ஏன் 3ன்னு லேபிள் பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொரு இதுவுமே யூனிக்காக தான் நம்ம லேபிள் பண்ண முடியும். அதனால் 3ன்னு லேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 3 எட்ஜஸ் இருக்குது, அதனால் 4. இதில் இப்போ 4 எட்ஜஸ் இருக்குது, அதனால் 5. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சிட்டிஸ் வந்து 5னால இது 1லேருந்து தொடங்கி 5 வரைக்கும் போகும். இந்த எக்ஸாம்பிளில் இதை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் எப்படி இன்டர்கனெக்ட் ஆகிருக்குன்னா, 0 1 வந்து இன்டர்கனெக்ட் ஆகிருக்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. 1 2 இன்டர்கனெக்ட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு வந்து டிக்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 3 அப்படி ஒவ்வொன்றும் எப்படி எட்ஜஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை வாட்டி கண்டுபிடிக்கணும். 0 வந்து இதில் வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்குன்னா இதில் அப்போ 0க்கு வந்து 2 எட்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 வந்து இதில் 3 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. 1 2 3 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. 2 வந்து இதில் 4 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கவுண்ட் பண்ணணும். அந்த எட்ஜஸை கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பொது அறையில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சார்ட் பண்ணணும். எந்த ஆர்டரில் சார்ட் பண்ணணும்னா, எதுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் சார்ட் பண்ணணும். எதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதை லாஸ்ட்டில் சார்ட் பண்ணணும். இந்த இதில் நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு இது இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது வந்து பிஃபோர் சார்ட்டிங்னா என்னென்னா, இந்த 0 வந்து எத்தனை டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கோ அது வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கனால இதில் 1 3 டைம், 2 வந்து 4 டைம், 3 வந்து 2 டைம்ஸ், 4 வந்து 1 டைம் அக்கர் ஆகிருக்கனால அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லுமே பிஃபோர் ஸ்டார்டிங். அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் எவ்வளோ எட்ஜஸ் அதுக்கு இருக்குன்னு. ஆஃப்டர் ஸ்டார்டிங் வந்து இந்த 1 வந்து இந்த பிளேஸில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடும். 2 வந்து அப்படி ஒவ்வொன்றும் அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோன்னா இதுக்கு நம்ம லேபிள் பண்ணுறோம். எப்படி லேபிள் பண்ணுறோன்னா, லேபிளிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் போகும். ஏன்னா 5 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது, சிட்டிஸ் இருக்குது. அதனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 1 வந்து இதில் 1 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது. அதனால் இதில் ஏன்னா ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த அறையில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 1ன்னு லேபிள் பண்ணுறோம், செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 2ன்னு லேபிள் பண்ணுறோம், தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 3ன்னு லேபிள் பண்ணுறோம், ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு 4ன்னு லேபிள் பண்ணுறோம், ஃபிஃப்த் எலிமெண்ட்டுக்கு 5ன்னு லேபிள் பண்ணுறோம். ஏன் லேபிள் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ இதில் ஒரு பேர் ஆஃப் சிட்டிஸ்க்கு நம்ம எப்படி வந்து மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிக்கிறதுனா, இந்த லேபிள் கூட அந்த எட்ஜஸை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த பேர் ஆஃப் சிட்டிஸோட இது கிடச்சிரும் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம ஓவரால் பேர் ஆஃப் சிட்டிஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒவ்வொரு பேருக்கும் நம்ம வந்து எட்ஜஸும் லேபிள்ஸும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ ரோட் கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிள், கோடிங்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் டயக்ராமேட்டிக்காக. இப்போ எக்ஸாம்பிள், இந்த லேபிள் வந்து 1 இருக்குது. இந்த 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதை நம்ம ரிசல்ட்டு கூட ஆட் பண்ணணும். திருப்பி இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். யாருமே இருக்க ரிசல்ட் வந்து 1. நம்ம அது கூட ஆட் பண்ணால் அது 5 கிடைக்கும். இப்போ அடுத்தது இது வந்து 2ம் 3யும் 2 ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். இந்த 6 யாருமே இருக்க 5 கூட ஆட் பண்ணால் 11 கிடைக்கும். அப்படி நம்ம ஃபர்தராக பண்ணிக்கிட்டு போனால் நம்ம டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு நம்பர் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ்க்கு வந்து மினிமம் லேபிள் கொடுக்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ்க்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லேபிள் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் கண்டுபிடிக்கும். இப்போ இதில் மினிமம் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோடு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதில் வந்து ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கலாம். லேபிளுக்கு வந்து எதுக்கு வந்து ஹையஸ்ட் வந்து எட்ஜஸ் இருக்கோ அதுக்கு மினிமம் கொடுத்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள நம்ம எப்படி கோட் மூலமா சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எட்ஜஸ்ன்னு ஒரு இது கிரியேட் பண்ணிடுங்க. அத வந்து 0லேருந்து n வரைக்கும் அத இனிஷியலா 0 செட் பண்ணுங்க. ஏன் n வரைக்கும்னா, n தான் நம்பர் ஆஃப் சிட்டீஸ். ஏன் நம்ம இத ப்ரிஃபர் பண்றோம்னா, இத வச்சு தான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் எட்ஜஸ. பண்ணிவிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி n1, n2ன்னு வச்சு அந்த ரோட்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வாங்க. ஒவ்வொரு பேரில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு n1 வந்து 0வா இருக்கும், n2 வந்து 1ஆ இருக்கும். அடுத்தது வந்து n1 வந்து n1 வந்து 1ஆ இருக்கும், n2 வந்து 0வா இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு வரோம். இப்போ இதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணோம்னா, edges ஆஃப் n1 ஈக்குவல் டு edges ஆஃப் n1 ப்ளஸ் 1. எப்படி இது என்ன சொல்லுதுன்னா, எட்ஜஸ் ஆஃப் 0னா இது. இந்த 0 வந்து ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது. அதனால் இந்த இண்டெக்ஸ் 0வில் நம்ம வந்து இதை 1ன்னு ப்ளஸ் பண்ணிப்போம். ஏன் 1ன்னு ப்ளஸ் பண்ணிக்கிறோன்னா, ஏன்னா 0க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுன்னா, எட்ஜஸ் ஆஃப் n2 ஈக்குவல் டு எட்ஜஸ் ஆஃப் n2 ப்ளஸ் n2 ப்ளஸ் 1. ஏன் அது என்ன சொல்லுதுன்னா, இதில் இருக்க இந்த பேரில் இருக்க 2 எலிமெண்ட்ஸ் இருக்கா. அப்போ அதிலோட இண்டெக்ஸ் 1ல் நம்ம வந்து 1க்கு வந்து இன்னொரு எட்ஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லி அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லேபிள்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு இதுவும் 5 சிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு லேபிள் அசைன் பண்ணியிருக்கோம். லேபிள் எதோ குறிக்குன்னா, எதுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதுக்கு லேபிள் 1 அசைன் ஆகும். எதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதுக்கு லேபிள் 5ன்னு அசைன் ஆகும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 0 கொடுத்துருக்கோம். ஏன் 0 கொடுத்துருக்கோம்னா, இனிஷியலாக ரிசல்ட்டை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிசல்ட் தான் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோடு கொடுக்கும். அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி சின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த அறையை வந்து எட்ஜஸ் அறையை வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எல்லாமே வந்துடும். அப்போ சின்ன எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும், பெரிய எலிமெண்ட் வந்து லாஸ்ட்டில் போயிடும். லாஸ்ட்டில் போயிட்டுனா என்ன பண்ணுறதுனா, ரிசல்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணுறான், ரிசல்ட் ப்ளஸ் லேபிள் ஸ்டார் சி. ஏன் நம்ம லேபிள் ஸ்டார் ஸ்ரீன்னு கொடுக்குறோன்னா, அந்த லேபிளில் தான் நம்மளுக்கு இது இருக்கும். ஃபஸ்ட்டு லேபிள் வந்து 1ஆ இருக்கும், 1 ஸ்டார் 1ன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, 4ஓட எட்ஜ் வந்து 4க்கு எட்ஜ் வந்து 1 தான் இருக்கும். அதனால் 1ன்னு கொடுக்கும். அதனால் அதுக்கு லேபிள் வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த கண்டிஷனில் வந்து 0க்கு வந்து 2 எட்ஜ் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு 2ன்னு அசைன் பண்ணுவோம். அப்படி ஃபர்தராக அசைன் பண்ணி ஒவ்வொரு பேருக்குள்ளே இருக்க எட்ஜஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். அப்படி பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்தராக லேபிளையும் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன் லேபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா, லேபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் அடுத்த டைம் வரும் பட்சத்தில் அடுத்த எட்ஜுக்கு அது வந்து அடுத்த இது கொடுக்கும், லேபிள் அசைன் பண்ணோம். அதனால் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் ரிசல்ட் ஏன் கொடுக்குறோன்னா, ரிசல்ட்டில் தான் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோடு இருக்குது. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து 40 மில்லி செகண்டில் ரன் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இந்த கோடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிருக்கு. அப்போது இந்த அவுட்புட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.